வணக்கம். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் நீதித்துறையிலும் இலக்கியத்துறையிலும் இசைத்துறையிலும் சிறந்து விளங்கிய வள்ளல். இவர்தான் முதலில் புதினத்தை, அதாவது நாவலை எழுதியவர். தமிழ் இலக்கியத்தில் நாவல் என்ற புதிய முறையை புகுத்தியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரத்தில் இவர் எழுதிய முன்னுரையை கேட்போம். அவரது முன்னுரை: தமிழில் உரைநடை நூல்கள் இல்லை என்பது ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இந்த குறைபாட்டை பற்றி எல்லோரும் வருந்துகின்றனர். இக்குறையை நீக்கும் நோக்கத்துடன் தான் இந்த கற்பனை நூலை எழுத முன்வந்தேன். மேலும் ஏற்கனவே வெளிவந்துள்ள எனது நூல்களான நீதி நூல், பெண்மதி மாலை, சமரச கீர்த்தனம் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அறநெறி கொள்கைகளுக்கு உதாரணங்கள் காட்டவும் இந்த நவீனத்தை எழுதினேன். இந்த கதைக்கான களம் தென்னிந்தியா. கதாநாயகன் இப்பக்கத்தவர். நன்கு கல்வி பயின்றவர், மகா புத்திசாலி, நகைச்சுவையுடனும் அறிவு சுடர் வீசும் வகையிலும் பேச வல்லவர். அவர் தனது பிறப்பு, வளர்ப்பு, பெற்றோர், கல்வி பயின்றது, திருமணம் செய்து கொண்டது போன்ற தனது வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கியமான சம்பவங்களை விவரிக்கிறார். கதையில் இடையிடையே நகைச்சுவை சம்பவங்களும் கேலியான பேச்சுக்களும் பின்னப்பட்டிருக்கின்றன. அறவியல் சம்பந்தப்பட்ட கருத்துகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நவீனத்தில் முக்கியமான பங்கு கொள்பவர்கள் கதாநாயகனின் அன்னை சுந்தர அண்ணியும் அவருடைய மனைவி ஞானம்பாளும். இவ்விருவரும் உயர்குடியில் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர்கள். எல்லாவிதமான நற்பண்புகளும் உடையவர்கள். பெண் குலத்திற்கு அணிகளான எல்லா லட்சணங்களும் பொருந்தியவர்கள். வாழ்க்கையில் பல நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய உயர் குணங்கள் பிரகாசிக்கின்றன. தங்களுக்கு நேரக்கூடிய கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீதியையும் மனித தர்மத்தையும் காக்க முன் வருகின்றனர். மனித இயல்பை உள்ளது உள்ளபடியே வருணித்திருக்கிறார்கள். இவர்கள் மனிதரில் கடையவர்கள் வருணிப்பதால் அனுபவமற்ற இளைஞர்கள் இந்த உதாரணங்களை பின்பற்றுகின்றனர். இந்த கதை எழுதுவதில் இந்த முறையை நான் பின்பற்றவில்லை. முக்கியமான பாத்திரங்களை நான் பூரண நற்குணம் படைத்தவர்களாகவே சித்தரித்திருக்கின்றேன். பிரபல அறநோக்குள்ள ஆங்கில பேராசிரியர் டாக்டர் ஜான்சனையே இவ்விஷயத்தில் நான் பின்பற்றியுள்ளேன். அவர் ராம்ப்ளர் என்னும் நூலின் 4வது பகுதியில் கூறுகிறார்: வரலாற்று அடிப்படை கதைகள் தவிர பிறவற்றில் நற்குணத்திற்கு சிறப்பான உதாரணமாக விளங்கும் பாத்திரங்களை ஏன் சிருஷ்டிக்கலாகாது என்பது எனக்கு விளங்கவில்லை. நற்குணம் என்றால் தெய்வத்தன்மை வாய்ந்ததென்றோ நடக்கக்கூடாத சம்பவம் என்றோ அர்த்தமில்லை. ஏனெனில் நாம் உணர முடியாததை பின்பற்ற மாட்டோம். ஆனால் மனிதர்கள் முயற்சித்து அடையக்கூடிய உயர்தர தூய்மை மிக்க நற்பண்புகளை புரட்சிகரமான சந்தர்ப்பங்களில் சில விபத்துகளை சமாளிப்பதிலோ அல்லது அனுபவிப்பதிலோ நாம் காட்டக்கூடிய சிறப்புகளை நாம் அடையலாம், அல்லது நாமே செய்து காட்டலாம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. தீமையையும் காட்ட வேண்டியதுதான். ஆனால் காட்டப்படும் தீமை அருவருக்கத்தக்கதாயிருக்க வேண்டும். தீமை தோன்றும் இடங்களில் எல்லாம் அதை கையாளும் முறையிலிருந்து அதனிடம் வெறுப்பு கொள்ள வேண்டும். அதன் அற்பத்தனமான தந்திரங்கள் மூலம் அதனிடம் நமக்கு நிந்தையான எண்ணம் உதயமாக வேண்டும். ஏனெனில் தீமையை ஆதரிப்பது போல் காட்டினால் அதை யாரும் கண்டு அஞ்ச மாட்டார்கள். தமிழில் இம்மாதிரி உரைநடை நவீனம் பொதுமக்களுக்கு இதுவரை அளிக்கப்படவில்லை. ஆகையால் இந்த நூல் வாசகர்களுக்கு ரசமாகவும் போதனை நிறைந்ததாகவும் இருக்கலாம் என பெருமை கொள்கிறேன். இம்மாதிரி புதிய முயற்சிகளில் ஏதாவது குற்றம் குறைகள் இருப்பின் பொறுத்தருளுமாறு பொதுமக்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் முன்னுரை தந்திருப்பதோடு அதற்கு அடியில் மாயூரம் 23/8/1879 சா வேதநாயகம் பிள்ளை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பல ஆற்றல்களை பெற்றிருந்தார் எனினும் கிறித்தவர் என்ற மதிப்புமிகு நிலையில் தன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் என்பது எண்ணி எண்ணி போற்றத்தக்கதாகும். நன்றி, வணக்கம்.